ஸ்விஸ் பர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்லா அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தி தொடர்பில் நாம் ஒரு வருடங்களுக்கு முன்னரே இவை இடம்பெறப் போகின்றது, இடம்பெறும் என்பதையும் மிக துல்லியமாக குறிப்பிட்டிருந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் முன்னாள் புலனாய்வுத்துறையின் பணிப்பாளராக இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் அவரை 3 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு தடுப்பு காவல் உத்தரவும் வழங்கப்பட்டிருக்கின்றது. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய சாணி அபேசேகர் அவர்களின் மேற்பார்வையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சுரேஷ் சாலை தொடர்பில் கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு முன்னர், சுமார் 1 வருடங்களுக்கு முன்னரே மிக துல்லியமாக நாங்கள் இந்த தளத்திலே அந்த தகவலை பகிர்ந்திருந்தோம். அவற்றை நீங்கள் இப்போது பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அவற்றையும் நீங்கள் பார்க்கலாம். அவை எவ்வாறு இந்த கைதுகள் இடம்பெறப் போகின்றன, சுரேஷ் சாலவை எவ்வாறு இதனோடு தொடர்புபடுத்தி விசாரணைகள் இடம்பெறுகின்றன, அவருக்கும் இதற்கும் தொடர்பு என்கின்ற சந்தேகங்கள் எவ்வாறான வகையில் நீண்டு செல்லுகின்றன என்பது தொடர்பிலான பல ஆதாரபூர்வமான தகவல்களை இந்த தளத்திலே உங்களுக்காக பகிர்ந்து கொண்டிருந்தோம். சுரேஷ் சாலை தொடர்பில் பார்ப்போமாக இருந்தால் அவர் தொடர்பில் பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக நிலவி கொண்டிருக்கின்றன. 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் ஒரு கட்டமாக அரச புலனாய்வு சேவையினுடைய முன்னாள் பணிப்பாளராக இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்று அதிகாலை அளவில் பேலியகொட பகுதியில் வைத்து குற்ற தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்துகின்றார். போலீஸ் ஊடக பேச்சாளர் என்ன கூறுகிறார் என்பதை நீங்கள் இப்போது பார்க்கலாம். இன்று காலை 7:50 மணியளவில் பஹலேகொட போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் துவான் முகமது சாலே, துவான் சுரேஷ் சாலே அவர்களை கைது செய்தோம். இந்த கைதிற்கான காரணமாக குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த விசாரணைகளின் அடிப்படையில் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டார். தெளிவான காரணங்களின் அடிப்படையில் இந்த விசாரணைகளின் போது கிடைக்கப்பெற்ற தெளிவான காரணிகளின் அடிப்படையில் குறித்த சந்தேக நபரை இன்று கைது செய்தோம். இந்த சந்தேக நபரை குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உள்ளோம். இந்த விசாரணைகள் தொடர்பில் விசாரணை அதிகாரிகளின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் எதிர்வரும் நாட்களில் ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் தகவல்களை வழங்குவோம். பார்த்திருப்பீர்கள், போலீஸ் ஊடக பேச்சாளர் அவர்கள் அதனை உண்மையாக நடந்த சூழ்நிலை, நடந்த சம்பவங்கள் தொடர்பில் அவர் முழுமையான தகவலை இப்போது பரிமாறி இருக்கின்றார். இது சுரேஷ் சாலேவினுடைய கைது தொடர்பில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல். அது மட்டுமல்லாது 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்ற போது சுரேஷ் சாலே பிரிகேடியர் தரத்தில் பணியாற்றியவர். அதனைத் தொடர்ந்து ராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராகவும் பணியாற்றி இருக்கின்றார். பின்னர் அரசு புலனாய்வு சேவையின் தலைவராகவும் பதவி வைத்தார். அவர் அண்மை காலம் வரை மலேசியாவில் இலங்கை உயர்ஸ்தானிகராக ஆலோசகராக அங்கு ஆலோசகர் பணியை மேற்கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சுரேஷ் சாலே யார்? சுரேஷ் சாலே எப்படிப்பட்டவர்? இவர் உண்மையில் படைத்துறையின் விடயங்களை கையாண்டாரா அல்லது படைத்துறையில் பணியாற்றி கொண்டு நாசகார வேலைகளில் ஈடுபட்டாரா என்கின்ற பலத்த சந்தேகங்கள் எல்லாம் பலரிடமும் இருக்கின்றன. சுரேஷ் சாலே மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருப்பது 1984 ஆண்டு முதல் சுரேஷ் சாலே தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு இடையில் ஒரு விதண்டாவாதம் அல்லது முருகலை ஏற்படுத்துவதில் குழுக்களை கையாண்ட விதம் குறித்து தமக்கு நன்றாக தெரியும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசாரணை ஆணைக்குழுவில் தெரிவித்ததாகவும் தகவல்கள் இருக்கின்றன. அவ்வாறு அவர் வாக்குமூலம் அளிக்கும் போது அனைத்து ஊடகங்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதன் பின்னர் தான் வாக்குமூலம் ரணிலிடமிருந்து அன்றைய கால பகுதியில் பெறப்பட்டது. சுரேஷ் சாலே இந்த கிழக்கு மாகாண அனுபவம் தமிழினத்துக்கு எதிரான
பல நகர்வுகளை அவர் பயன்படுத்தியதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. 2019 ஏப்ரல் 21 அன்று நடந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஷஹரான் ஹாசிம் தலைமையிலான குழுவினருடன் சுரேஷ் சாலே உதவினார் என்பதே அப்போதைய முதன்மையான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. பிள்ளையானின் முன்னாள் ஊடக செயலாளர் அசாத் மௌலானா இங்கு வருகின்றார். அசாத் மௌலானா சுரேஷ் சாலேவுக்கும் ஷஹரான் குழுவுக்கும் இடையிலான ரகசிய தொடர்புகளை சர்வதேச அமைப்புகளிடமும் குறிப்பாக பிரித்தானியாவின் பிரதான ஊடகமான சேனல் 4 தொலைக்காட்சியிலும் அவர் தெரியப்படுத்தியிருந்தார். அதன் பின்னர் பல ஊடக வாயிலான கருத்துக்களையும் அவர் வெளியிட்டிருந்தார். எமக்கும் அவர் ஒரு கருத்தினை பகிர்ந்து கொண்டிருந்தார். அதனையும் நீங்கள் இப்போது கேட்கலாம். அவருக்கு பெரிய பிரச்சனை இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் அவர் சம்பந்தப்பட்டது. அடுத்து கோத்தபாயாக்கள் இந்த கோத்தபாய பெரிய டிஃபென்ஸ் செக்ரட்டரி சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் நான் மட்டும் தான் நேரடி ஆதாரம். என்னைக்கு பிரச்சனை வந்து இவங்களால மெயின் பிரச்சனை ஆமியார் இன்டெலிஜென்ஸ் அவங்களோட பிரச்சனை பிரச்சனால் கோத்தபாய இந்த நான் வந்து சிட்டியா வாய திறந்து நினைச்சுன்னா இவர் அதுல வந்து அமல் கருணாஸ் பழைய எம்ஐ டிரெக்டர், அடுத்து இப்ப எம்ஐ டிரெக்டர் சுரேஷ் சாலே, இப்ப டிஃபென்ஸ் செக்ரட்டரி கமாக்கர் வந்தார். ஈவன் ஜனாதிபதி வரையும் பிரச்சனை எல்லாரும் முழு போனாரும் ஈஸ்டர் குண்டுவெடிப்பில். எனக்கு தான் தெரியுமா அவங்க எப்படி பண் கொடுத்தாங்க, எவ்வளவு சம்பந்தப்பட்டாங்க, எப்படி செஞ்சாங்க. அப்ப இந்த பிரச்சனை வெளியாக கூட அவங்களுக்கு பயந்தாலும் அவள் அதை நம்பி எவ்வளவு வந்து அந்த நளின் பண்டாரும் அந்த பாதிரியார் அந்த காமினி ஸ்ரீகாமினி கதைச்சது போறது அவன் டவுட் வந்து அவன் எப்படி இந்த சிக்காய்க்க தோணும். ஆனா அவன் ஃபுல்லா சொல்லல. அவன் சொன்னாலும் இவரு தொடர் இவர் மீட் பண்ணி சகராபுரம் பிரச்சனை வெடிச்சு வீடியோ கிளிப்பை போட்டு காட்டினார் அவர் லேப்டாப்ல இருந்து. அந்த வீடியோ கிளிப்ல வந்து இப்ப ஹரிம் பெர்னாண்டோ பேசுறார். அவர் சுரேஷ் சாலே அவர் ஆபீஸுக்கு வர சொல்லி கொழும்பு 7 அவரை 3 வீடியோ கிளிப் போட்டு காட்டினார். அதுல ஒன்று வந்து ஹரிம் பெர்னாண்டோ கதைக்கு வீடியோ கிளிப் உண்டு சிங்களத்துல பார்லிமெண்ட்ல. மக்கியது வந்துகிட்டு நளின் பண்டார காய்க்குது, அதுவும் பார்லிமெண்ட்ல சிங்களத்துல. மக்கியது ஒரு சூம் மீட்டிங்ல வேற ஃபாதர் காய்க்கார். அது 3லயும் அவங்க சொல்றாங்க இதுல இவர் சம்பந்தப்பட்டிருப்பார் சுரேஷ் சாலே, இவர் திக்காம நடந்துக்க இவர் மீட் பண்ணிக்காரு, அப்படி ஒழுங்கு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் கேட்டாரு இந்த கதை எப்படி வெளியான்னு கேட்டாரு. இப்ப நான் சொன்னேன் சார் நான் சொல்ல அவர் அந்த இந்த போன் எல்லாம் வாங்கி ஃபுல்லா பறிச்சு போன் எல்லாம் வாங்கி இந்த போனை ஃபுல்லா செக் பண்ணினா இது என்ன நடந்த அவர் பிரச்சனை அந்த மீட்டிங் நடந்த இடம் தானே. இப்ப இவர் வந்து சஹரநாக்ல மீட் பண்ற அந்த இடத்துக்கு நான் போய் இவர் வந்து நானும் அவரும் போய் அவங்க வந்து மீட் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள அவங்க உள்ளுக்கு மீட் பண்ணி நான் வெளியே இருந்த அந்த இடத்துல சும்மா போட்டோ எடுத்து வச்ச போன்ல அந்த போட்டத்தை அந்த போட்டோ என்ன போன்ல இருந்து அவர் அது போற சொன்னாரு இந்த போட்டோ நீங்க வச்சு கொண்டு போன் போட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் சொன்னாரு இது எப்படி இவங்களுக்கு தெரிய வந்த அப்படி சொல்லி அவர் பிரச்சனை ஆயிடுங்க. இப்ப கட்டுங்க என்கொயர் பண்ணீங்க 10 மாசம் 15 அப்ப எனக்கு நான் அப்பா ஃபர்ஸ்ட் நான் எனக்கு தெரியாது. நானும் கேள்வி ஜோதிச்சு நான் எப்படி தெரியும் இல்ல இது வேற ஆறு இது அவசரம் உண்டு இதை பத்தி நான் கதைச்சிருக்கணும் அவர் இல்லாட்டி நீங்க கதைச்சிருக்கணும் இல்ல பிள்ளையானுங்க நல்ல டவுட் இப்ப இது 6 சொல்லிருப்பான்னு நான் சத்தியமா சொல்லல. அதுக்கு பிறகு நான் பிள்ளையான்ட்ட போன் பண்ணி சொல்லிட்டேன் அவரத்தை வச்சு இப்படி பிரச்சனை வந்து பிள்ளையோட நான் கொண்டு வந்தவர் வந்து பிள்ளையான யாருன்னா வளமையா என்னோட வளமையா பிள்ளையான அவரை சந்திக்க போற பிள்ளையான அடுத்த ஆண்டு எனக்கு தெரியாம அவர் சந்திக்க போனார். அவர் எனக்கு தெரியாம. ஆனா அதை இன்னைக்கு என்ன செஞ்சானா பிள்ளையான டிரைவர் அம்மலை சொல்லிட்டான் இன்னைக்கு. ஆனா பிள்ளையான கடைசி வரை சொல்லி சந்திக்க போறேன்னு சொல்லி பிள்ளையான கூப்பிடுச்சுனாரு கொழும்புல வச்சு அப்படின்னால் இப்படி உங்களோட டவுட் போடுவாங்க. அதோட இதே பிள்ளையான் கேட்டார் இந்த ஆமிக்காரன் இப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்ட இந்த கேஸ்ல இந்த ஜோசப் ராய் அப்ப சிஐடி உங்களுக்கு டீல் உண்மையை சொல்லுங்க நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொன்னாரு. அவர் சிஐடி உங்களுக்கு ஒரு டீல் நம்ம இருந்ததா சிஐடி உங்களுக்கு ஹாசியாருன்னு சொல்லி உங்களை பயமுள் தாட்டி போட்டு தகவல் எடுத்து வேணா இல்ல என்ன நடந்த எனக்கு அதை சொல்லுங்க நான் இதை நான் பார்க்கும் பிரச்சனை பரவாயில்ல சொல்லுங்க ஓப்பன் ஆன மாதிரி காய்ச்சி. அப்ப எனக்கு இதே டவுட் போட்டாங்க நம்மள சொல்லி அதுக்கப்புறம் பிள்ளையான மற்ற கொழும்பு போயிட்டு என்ன செஞ்சாரு என்ன மட்டங்களை போயிட்டு வர சுத்தினவர் ஒரு மீட்டிங் அவசரம் வாங்கன்னு சொல்லி வர நாம அப்ப வரையாக்குள்ள எனக்கு எம்ஐல கொஞ்சம் கனெக்ஷன் இருந்த ஒரு லோ லெவல் கனெக்ஷன் இருந்தேன் எனக்கு எம்ஐல கொஞ்சம். அதுல ஒரு முக்கியமான ஆளை கால் பண்ண சொன்னார். அவரு தெரியா நான் நீங்க மட்டக்களை போற பிளான் உங்களுக்கு இருக்கு நாங்க ஒன்றே போறேன் நீங்க போகாதீங்கன்னு சொன்னார் அவர். அப்ப ஏன்னு இல்ல போகாதீங்க இது கட்டும் நான் உங்களோட பழையனதுக்கான சொல்ல நீங்க மட்டக்களை போகாதீங்க உங்களுக்கு எது பிரச்சனைப்படுத்த முடிவு எடுக்காங்க ஒன்று எக்ஸ்டென்ட் பட மாதிரியும் இல்லாட்டி வேற ஒரு பிரச்சனை ஆகிப்பட்டு உங்களை முடிக்கணும்னு சொல்லி பிளான் போட்டிருக்காரு பிள்ளையான். அதுக்கு அப்படின்னா ஒரு முக்கியமான சவால் இவ்வளவு அப்படி நான் பிள்ளையாண்ட மட்டக்களை வாரன்னு சொல்லி போட்டேன். அப்படி இந்தியா போய் 19ஆம் தேதி 15ஆம் தேதி சுரேஷ் சாலை மீட் பண்ண 16 பிள்ளையான் மீட் பண்ண கொழும்புல நான் 18 மட்டக்களை வரணும்னு சொன்னேன். 19ஆம் தேதி 19 இந்தியா போயிட்டேன். அது பிறகு போய் உடனே ஃபேமிலி எடுத்தேன் இந்தியாவுக்கு வந்த பிள்ளையான காட்சி கொண்டு வந்து அப்ப நான் பிள்ளையாண்ட போயிடுச்சுன்னா எனக்கு இந்தியாவில் ஒரு ஸ்காலர்ஷிப் அந்த அவசரமா
அதுக்கு நான் வந்தேன்னு சொல்லி அப்ப திடீர்னு வந்தேன். அப்ப இவர் சுரேஷால ஹோல்ட் பண்ணி கேட்டாரு, ஏன் இந்தியா போனீங்க? அப்ப நான் இந்தியா லொக்கேஷன் அனுப்புங்க, நான் இன்னைக்கு அங்க ஹெல்ப் பண்ண ஆளுக்கு ஹெல்ப் பண்ண ஆளான நான் லொக்கேஷன் அனுப்பல, நான் மாறிக்கொண்டிருந்தேன். காட்சி கொண்டு பிள்ளையார் காட்சி பிள்ளையார் கிட்ட நீங்க ஏன் ஓடுகள் சந்தேகப்படாதீங்கன்னு அந்த ரெக்கார்ட்ல மீக்கணுது, நீ சந்தேகப்படாத, நான் ஹெல்ப் பண்ண நீங்க வாங்க, நீங்க அவசரப்படாதீங்க அப்படி இப்படி காட்சி. எனக்கு நானும் வாரம் என்ன வாரம் அப்படி வந்துச்சு. நான் அப்படி டைம் எடுத்து வந்து சூசியம் வச்சு கான்டாக்ட் பண்ணி வந்தேன், ஹெல்ப் பண்ண அவனை ஹெல்ப் பண்ண அவன் பயத்துல ஹெல்ப் பண்ணல, ஏன்டா அவளை என்ன நம்பல, அதான் பிரச்சனை. புலனாய்வுத்துறையின் தலைவராக இருந்து கொண்டு சுரேஷ் சாலே பல முக்கிய ஆதாரங்களை அளித்துள்ளதாக இப்போது இன்னும் ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதாவது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் தலைமையகத்திலே பல ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன, பல கோப்புகள் இல்லை என்றுதான் இப்போது கூறப்படுகின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பலரும் கேட்கின்றீர்கள், ஊழல்வாதிகள் குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர்கள் ஏன் கைது செய்ய முடியாமல் இருக்கிறது என்றால் அங்கு பல கோப்புகள் மாயமாகிவிட்டதாக கூறப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டும் இவரிடம் இருக்கிறது. 2018 வவுணதீவு போலீஸ் காவலரணில் நடந்த தாக்குதலில் சஹரான் குழுவால் நடத்தப்பட்டது என்று உளவு தகவல்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. அதை மறைத்து விசாரணையை திசை திருப்புவதற்காக அதனை முன்னாள் போராளிகள் மீது தகவலை திருப்பியதோடு மட்டுமல்லாது அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை திருப்பி அவர்கள் கைது செய்ய வழிவகுத்து அது தடையின்றி, அது மட்டுமல்லாது அதன் பின்னர் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலையும் நகர்த்தினார் சுரேஷ் சாலே என்றுதான் குற்றச்சாட்டு இருக்கிறது. சாய்ந்தமருது பகுதியில் நடந்த குண்டுவெடிப்பில் சஹரானின் சகோதரர் சைனி மௌலவி உள்ளிட்டோர் கொல்லப்பட்ட விதம் சந்தேகத்தை எழுப்புகிறது. விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய முக்கிய சாட்சியங்களை திட்டமிட்டே மௌனிக்க செய்ததாகவே ஒரு சந்தேகமும் தொடர்ச்சியாக நிலவிக் கொண்டிருக்கிறது. சஹரான் குழுவிற்குள் ஊடுருவி இருந்த உளவுத்துறை முகவர் வழங்கிய பல முக்கிய அறிக்கைகள் தற்போது சிஐடி அலுவலகம் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடமிருந்து மாயமாகி இருக்கிறது. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கிறார், பிரிகேடியர் தர அதிகாரியா இருக்கிறார். ஆனால் அங்கு கோப்புக்கள் எதனையும் காணவில்லை. அவர் சென்ற பின்னர் அங்கு வெறும் கோப்புக்கள் தான் இருப்பதாக கூறப்படுது. தற்போது சுரேஷ் சாலே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படாமல் 3 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அனுமதி பெறப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் இன்னும் பல அதிர்ச்சிகரமான தகவல்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று கூறலாம். இப்போது நீங்கள் கேட்கின்றது புரிகின்றது. நீங்கள் கூறினீர்களே, நீங்கள் ஏதோ விடயத்தை கூறியதாக நாம் கூறியிருந்தோம். அந்த தகவலை நீங்கள் இப்போது பாருங்கள். 19/4/2025 அன்று செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் சுரேஷ் சாலே பிள்ளையான் தொடர்பில் யாருமே வெளிப்படுத்த முடியாத மிக முக்கியமான சுரேஷ் சாலேவின் அடையாள அட்டை, பிள்ளையானின் அடையாள அட்டை இலக்கம் தொடங்கலாக இவர்கள் இருவரும் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் கட்நாயக்க விமான நிலையத்துக்கு ஊடாக கூட வெளியேற முடியாத ஒரு நெருக்கடி நிலை இருப்பதனை உங்களுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 2025 19/4 வெளிப்படுத்தி இருந்தோம். இன்னும் 2 மாதங்களிலே 1 வருடத்தை நிறைவு செய்ய போகின்றது. அந்த ஆதாரத்தை நீங்கள் இப்போது பாருங்கள். கொழும்பு மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டிலே அவருக்கான ஒரு தடை உத்தரவு ஒன்று எடுக்கப்படுகின்றது. அந்த வழக்கு இலக்கம் MC 3588/2/24 என்கின்ற வழக்கு இலக்கமாக இருக்கின்றது. அந்த வழக்கு இலக்கத்திலே பிள்ளையானுக்கான பயண தடையினை கோரி அந்த பயணத்தடை பெறப்பட்டு விமான நிலையத்தில் ஒப்படைக்கப்படுகின்றது. அந்த பயணத்தடை பிள்ளையானுக்கு மட்டுமாகத்தானே இருக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அங்கேதான் சரத் பொன்சேகாவினுடைய கூற்று பொய்யாகின்றது. அந்த தடுப்பு உத்தரவை பெறுகின்ற போது அவர்கள் பெறுகின்ற ஒரு விடயத்திலே முணுக்கமாக ஒரு விடயத்தை அவதானிக்க வேண்டியிருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதனால் இவர்களை இலங்கையிலிருந்து வெளியேறுவதற்கு தடை உத்தரவை கோரிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்திலே அந்த தடை உத்தரவை பெற்றிருக்கின்றார்கள். அதிலே பிள்ளையானுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கமாக 75231393B என்கின்ற தேசிய அடையாள அட்டை இலக்கம் இருக்கின்றது. இன்னும் ஒருவருடைய அடையாள அட்டை இலக்கம் இருக்கின்றது. இதனை ஒருவேளை யாராவது மொழிமாற்றம் செய்து கூறினால் சரத் பொன்சேகாவுக்கு தெளிவுபடும் என்று நினைக்கின்றேன். அந்த தேசிய அடையாள அட்டை இலக்கம் 6815300916X என்று முடிகின்றது. அது வேறு யாருமல்ல, புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த சுரேஷ் சாலேயினுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம். அவருக்கும் பிள்ளையானுக்கும் இணைந்துதான் இலங்கையிலிருந்து வெளியேற முடியாத வகையில் தடை உத்தரவு ஒன்றை பெற்றிருக்கின்றார்கள் கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதவானிடம். அவர்கள் பெற்ற தடை உத்தரவில் சுரேஷ் சாலேவும் இருக்கின்றார். அதற்கு அவர்கள் கூறியிருக்கின்ற காரணம் என்னவென்று சொன்னால், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதனால் இவர்கள் இலங்கையிலிருந்து வெளியேறுவதற்கு தடை வேண்டும் என்று கோரியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நீதிமன்றம் வழங்கி இருக்கின்றது. இவர்கள் இருவரும் விரும்பினாலும் கூட இன்று இலங்கையை விட்டு வெளியேற முடியாது. அப்படியானால் சரத் பொன்சேகா தெளிவுபடுத்த வேண்டும். ஏன் சுரேஷ் சாலேயின் பெயரை தவறுதலாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் இதற்குள் இணைத்து விட்டார்களா என்கின்றதை சரத் பொன்சேகா தான் தெளிவுபடுத்த வேண்டும்.
பிள்ளையானுக்கும் புலனாய்வாளர்களுக்கும் தொடர்பில்லை என்று சுரேஷ் சாலே தொடர்பட்டிருக்கின்ற போது சரத் பொன்சேகா குறிப்பிட்டாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த காலப்பகுதியிலே 2009, 8, 7 காலப்பகுதியிலே யாரும் வெளியில் வர முடியாது. கடத்தல் என்பதை தவிர அங்கு மக்களின் சொற்பிரயோகங்கள் எதனையும் நீங்கள் அவதானிக்க முடியாது. 5 மணி 6 மணிக்குள் அனைவரும் ஓடி விடுவார்கள். அப்படியான ஒரு அதிஉச்ச பயங்கரமான காலப்பகுதியிலே ட்ரிப்போலி பிளாட்டூன் என்கின்ற ஒரு புலனாய்வு கட்டமைப்பு இயங்கியது. இதில் யார் யார் இயங்கினார்கள் என்றால், விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து சென்று துணை ஆயுத குழுக்களாக அரசோடு பயணித்த பிள்ளையானுடைய அணியில் இருந்தவர்கள், அதே போன்று காத்தாங்குடியில் இருந்த ஒரு ஆயுத குழுவும் இதனோடு தொடர்புபட்டிருந்தது. இந்த ட்ரிப்போலி பிளாட்டூன் என்கின்ற இந்த ஆயுத குழுவை இயக்கியது கோட்டாபாய ராஜபக்ச. அதற்கான நேரடியான கட்டளைகளை வழங்கியது சுரேஷ் சாலே என்றுதான் கூறியது என்று கூறவில்லை, கூறப்படுகிறது. அப்படியான சூழ்நிலையில் அப்போது கடத்தல் காணாமலாக்கல்களை செய்த ட்ரிப்போலி பிளாட்டூனில் இருந்த சிங்கள இளைஞர்களும் இருந்திருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த கொலைகள் சில விடயங்களை செய்வதில் அவர்களுக்கு தயக்கம் இருந்த போது காத்தாங்குடியை மையமாக கொண்டு இயங்கிய ஆயுத குழுவும் பிள்ளையானுடைய ஆயுத குழுவும் அதனை மிகவும் சகஜமாக அந்த கொலைகளையும் கடத்தல்களையும் செய்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக எகிலியகொட முன்னாள் ஊடகவியலாளர் தொடர்பில் ஒரு தகவல் இப்போதும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவருடைய மனைவி சாட்சியாக இருக்கின்றார். அவர்கள் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால், எகிலியகொட அவர்கள் கொழும்பில் கடத்தப்படுகின்றார். கொழும்பில் கடத்தப்பட்டவர்கள் கடத்தப்பட்ட பின்னர் பிள்ளையானுடைய கைகளுக்கு மாற்றப்பட்டு திருவோணமலைக்கு அழைத்து செல்லப்பட்டு மட்டக்களப்புக்கு எடுத்து வரப்பட்டு மாந்தீவு பகுதியில் அவர் கொலை செய்து புதைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த விசாரணையில் அதனையும் அவர்கள் வெளிக்கொண்டு வருவார்கள் என்று நம்புகிறோம். இப்போது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் ட்ரிப்போலி பிளாட்டூனை இயக்கியவர்கள், இயக்குனர் சிகரம், அதில் அங்கத்துவர்களாக இருந்த அனைவரும் முடக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த வகையில் இப்போது இலங்கையிலே புதுக்கடை நீதவான், அதே போன்று கொழும்பு புறக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே பல தடை உத்தரவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ட்ரிப்போலி பிளாட்டூன் அல்லது பிள்ளையானோடு சேர்ந்து இயங்கியவர்கள், பிள்ளையானுடைய காவலரங்கள் அல்லது பிள்ளையானுடைய பிரதேச அலுவலகங்களில் இயங்கியவர்கள், இவர்களுடைய பெயர்கள் அனைத்தும் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதியினர் இலங்கையை விட்டு வெளியேற முடியாமலும் இன்னொரு பகுதியினர் கைது செய்யப்படுவதற்கான பேர் விவரங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால். எனவே பிள்ளையான், சுரேஷ் சாலே, பிள்ளையானுடன் மிக நெருக்கமாக இயங்கிய யாரும் இலங்கையை விட்டு வெளியேற முடியாத வகையில் இறுக்கமடைந்திருக்கிறது கட்டுநாயக்க விமான நிலைய பகுதி என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய தகவல். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது பிள்ளையானோடு தொடர்பில் இருந்தவர்கள், பிள்ளையானுடைய சகாக்கள் யாரும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேற முடியாத அளவில் அங்கு பாதுகாப்பு மிகவும் இறுக்கமடைந்திருக்கின்றது அல்லது பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, நோட்டமிடுதல் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது பார்த்திருப்பீர்கள் அந்த விடயம் உங்களால் இப்போது அவதானிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு முன்னரே இந்த தகவலை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தோம். இப்போது விசாரணைகள் எப்படி இடம்பெறுகிறது என்பதுதான் உங்களிடம் இருக்கக்கூடிய தேடலும் கேள்வியுமாக இருக்கு. விசாரணை மிகவும் சுமூகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பாராத இன்னும் சிலரும் கைதுக்குள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த கைதின் பின்னர் சிவில் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய சிறந்த அமரசிங்கவனுடைய கருத்துக்களை பாருங்கள். அவர் கூறுகிறார், ஈஸ்டர் தாக்குதல் மிகப்பெரிய பங்கை செய்தது சுரேஷ் சாலே தான். அவர் அடித்து கூறுகிறார், சுரேஷ் சாலே தான் இதனோடு தொடர்புபட்டவர், அரசாங்கத்தை நம்புகிறோம், இப்போதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் என்ன கூறுகிறார் என்பதை நீங்கள் இப்போது பாருங்கள். எனது பெயர் சிறந்த அமரசிங்க. நான் மனித உரிமை செயற்பாட்டாளராவேன். மேலும் சுதந்திரத்தை பாதுகாப்பும் அமைப்பின் தலைவராவர். நான் இந்த ஊடக சந்திப்பை இன்று விசேடமாக நடத்துவதற்கான பிரதான காரணம், இன்று காலை 7 மணி அளவில் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரிகளில் ஒருவர் என்ற அடிப்படையில் பல்வேறு காரணிகளின் அடிப்படையில், ஒரு காரணம் அல்ல, பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் துவான் சுரேஷ் சாலே, துவான் என்ற பெயரை சொல்வதற்கு அவர் விரும்ப மாட்டார், எனினும் துவான் சுரேஷ் சாலே என்ற நபரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளனர். தற்பொழுது அவருடைய வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அவரை தடுத்து வைத்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். குறித்த நபரை உடனடியாக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் என நான் கருதவில்லை. ஏனென்றால் ஈஸ்டர் தற்கொலை குண்டு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரிகளில் ஒருவர்
இந்த துவான் சுரேஷ் சலே இவர் இந்த தாக்குதலில் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார். எனவே அவரை உடனடியாக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தக்கூடிய சாத்தியம் இருக்காது. 2020 ஆண்டு சலே இது தொடர்பில் தொடர்புபட்டிருக்கின்றார். 2020 ஆண்டு நவம்பர் மாதம் 17 சிரந்த அமரசிங்க ஆகிய என்னை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்கின்றனர். ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் கோட்டபாய ராஜபக்சவை வெற்றி பெறச் செய்ய மேற்கொள்ளப்பட்ட சதியா என நான் சமூக ஊடகம் ஒன்றில் இட்ட பதிவின் காரணமாகவே 2020 ஆண்டு நவம்பர் மாதம் 17 கைது செய்யப்பட்டதற்கான காரணமாகும். கோவிட் காலத்தில் நான் நோய்வாய்ப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் என்னை கைது செய்து அழைத்து சென்று வாக்குமூலம் பதிவு செய்தனர். நான் கேட்டேன், எனக்கு எதிரான முறைப்பாடு எங்கே என. பின்னர் தான் அறிந்து கொண்டேன், எனக்கு எதிராக முறைப்பாடு செய்தவர்கள் அரச புலனாய்வு பிரிவு தரப்பினர் என. சுரேஷ் சலே தலைமையிலான அரச புலனாய்வு பிரிவினரே எனக்கு எதிராக முறைப்பாடு செய்திருந்தனர். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பிரதான காரணம் கோட்டபாயவை வெற்றி பெறச் செய்யும் டீலா என நான் எழுப்பிய கேள்விக்காகவே என்னை அவர்கள் கைது செய்திருந்தனர். அந்த கேள்வியை கேட்டதற்கு கைது செய்யுமாறு எனக்கு எதிராக முறைப்பாடு செய்த நபரே இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகளில் ஒருவர் என்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த அரசாங்கம் ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகளை கைது செய்வதாக வாக்குறுதி அளித்த ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டது. சேனல் 4 ஊடகத்தில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான முக்கிய தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. 2023 ஆண்டு இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டன. எனினும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்ற பின்னரே குறித்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மக்கள் கேள்வி எழுப்பக்கூடும், நாம் கொடுத்த வாக்கை இந்த அரசாங்கம் சரியாக பயன்படுத்துவார்களா, இந்த விசாரணை சரியான முறையில் நடக்குமா என மக்கள் கேள்வி எழுப்பக்கூடும். எமக்கும் அந்த பிரச்சனை, அந்த கேள்வியுள்ள இந்த அரசாங்கம் தொடர்பில் வேறு பல விடயங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டம் போன்ற விடயங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவை திருத்திக் கொள்ளப்பட வேண்டியவை. எனினும் இந்த விடயத்தில், சலே கைது விடயத்தில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அரசாங்கம் தொடர்பில் எங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டுள்ளது. சலே கைது செய்யப்பட்டமை உண்மையில் ஒரு ஆசுவாசத்தை ஏற்படுத்துகின்றது. சலே என்பவரை பற்றி எங்களுக்கு தெரியும். சலே பயிற்றப்பட்ட ஓர் புலனாய்வு அதிகாரி, இராணுவ புலனாய்வு அதிகாரி. அவருடைய அடையாளத்தை மாற்றி வாழ்வது ஒரு பெரிய சவாலான விடயம் அல்ல. அவர் நாட்டை விட்டு தப்பிச் செல்வாரா என்ற அச்சத்தில் இருந்தோம். இந்த கைது நடைபெறுவதற்கு முதல் அவர் நாட்டை விட்டு தப்பிச் சென்று விடுவாரோ என்ற அச்சம் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்களில் நீதியை வேண்டி நிற்கும் எம்மை போன்றவர்களின் மனதில் ஆழமாக இருந்தது. அந்த அச்சம் விலகி இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு இந்த கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று அந்த நினைவு நாள் வருவதற்கான வாரங்கள் மிகுதமாக இருக்கின்றது. என்ன இடம்பெறும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடம் இருக்கின்றது. கைதுக்கான நடவடிக்கைகள் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாம் இதே தளத்தில் ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பானவர்கள் கைது செய்யப்படுவார்கள், விசாரணை செய்யப்படுவார்கள், அதில் மாற்றமில்லை என்று கூறியிருக்கின்றோம். அதனை நாங்கள் பல முறை கூறியிருக்கின்றோம். இப்போது இன்னும் ஒரு விடயமும் கிடைத்திருக்கின்றது. சுரேஷ் சாலவோடு தொடர்பான ஒரு இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய ஒரு 2ஆம் தர அதிகாரி, அவருடைய பெயரை நான் இந்த இடத்திலே தவிர்க்கிறேன், ஏன் என்பதையும் சொல்லுகிறேன். அவர்
தொடர்புபட்ட பல விடயங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அவர் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் முஸ்லிம் பகுதியிலே ஒரு வசூல் ராஜா வேலையை ஈடுபட்டதாகவும் அந்த வசூல் ராஜா வேலையில் ஈடுபட்ட பலர் இப்போது அரசியல் கட்சிகளில் உறுப்பினர்களாக இருப்பதாகவும் அல்லது உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாக இருப்பதாகவும் ஒரு தகவல் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த புலனாய்வு அதிகாரியினுடைய பெயர் மற்றும் பல தகவல்களை நாளை வருகின்ற செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். சுரேஷ் சாலவின் கைதின் பின்னர் இன்னும் ஒரு கோப்புகளும் திறக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இப்போது உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்களாக இருக்கின்ற தகவல்களை அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் பல அரசியல் கட்சிகளில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த கைது இடம்பெற்ற பின்னர் அடுத்த கட்ட நகர்வு ஒரு அரசியல் கட்சி ஒன்றை நோக்கி நகரப் போகின்றது. உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும், கோட்டாபய ராஜபக்சவை லலித் குகன் வழக்கில் நீதிமன்றத்துக்கு வர சொன்ன போது அவர் ஆஜராகவில்லை. அதன் பின்னர் அவரை கொழும்பு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கு வருகை தரும் பாடி அழைத்த போதும் அவர் வருகை தரவில்லை. இந்த சுரேஷ் சாலவின் கைதின் பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் பல கைதுகள் இடம்பெற இருக்கின்றன. ஒரு நாட்டுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதில் புலனாய்வு துறையினர் குழப்பத்தை ஏற்படுத்துபவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதனை தவிர்த்து அதற்கு பின்னால் மறைந்திருந்த பல மர்ம முடிச்சுக்கள், கோப்புகள் அளிக்கப்பட்டாலும் பலர் அரசு சாட்சியாக மாறி இருக்கின்றார்கள். முன்னாள் புலனாய்வு அதிகாரிகள் பலர் சாணி அபேசகர்வை தனியாக சென்று சந்தித்து பல விடயங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். பல கோப்புகளை கையளித்திருக்கின்றார்கள். பல உரையாடல்கள், குறிப்பாக சொல்ல போனால் தொலைபேசி உரையாடல்கள் பல கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதில் தான் குறித்த இராணுவ புலனாய்வு அதிகாரி ஒருவர் பற்றிய உங்களோடு கூறிய விடயத்திலும் பல இப்போது அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பல உறுப்பினர்களுடைய குரல் பதிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அவை தொடர்பாகவும் ஒரு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இவ்வாறான தகவல்களை எல்லாம் மேலதிகமான பல விடயங்களோடு நாளை உங்களிடம் தரலாம் என்று நம்புகிறோம். பெரும்பாலும் அதற்கு முன்னதாக சுரேஷ் சாலவின் கைதின் பின்னர் கதிகலங்கி இருக்கின்றது ஒட்டுமொத்த முன்னாள் புலனாய்வு கட்டமைப்பு. முன்னாள் புலனாய்வு துறையில் இருந்தவர்கள், இராணுவ புலனாய்வு துறையோடு இணைந்தவர்கள், ஒட்டுக்குழுக்கள் என்று பலரும் கதிகலங்கி இருக்கின்றார்கள். பலர் அச்சத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச பெரும் கலக்கத்தோடு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அவர் முன்னுக்கு பின் முரணான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி கொண்டிருந்தது. அவர் பௌத்த மதத்தை தழுவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்ட போது நாம் அதனையும் இதில் உடைத்து பேசியிருந்தோம். இப்போது ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறோம். சுரேஷ் சாலவின் கைது என்பது எல்லோரும் கூறுவது போன்று ஒரு சாதாரணமான கைது அல்ல. அதன் பின்னர் பல வழிகள் திறக்கப்பட போகின்றன. முழுமையாக எல்லா விடயங்களையும் இன்றைய நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. 3 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டிருக்கின்றது. இப்போதுதான் விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. இந்த காணொளி பதிவேற்றப்படும் வரைக்கும் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் தான் நிறைவு பெற்றிருக்கின்றன. முழுமையான விசாரணை வலயத்துக்குள் அவர் எடுத்துச் செல்லப்படவில்லை. பெரும்பாலும் அவர் இலங்கை நேரம் 5 மணியின் பின்னர் முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் பொறுத்திருங்கள், சுரேஷ் சாலவின் நிலவரம் தொடர்பில் குறிப்பிடலாம் என்று பிள்ளையான் இந்த இடத்தில் தான் பிள்ளையானிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல் அல்லது பிள்ளையான் தொடர்பில் விசாரணைகளின் அடுத்த கட்ட பாய்ச்சலாகவே இவை பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே எது இடம்பெற போகிறது என்பது பெரும்பாலும் நாளைய நாளிலே ஓரளவு முழுமையடைந்து விடும் என்கின்ற நம்பிக்கையில் அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.